பல வருஷமா ஒரு இருட்டான குகையில எந்த அசைவும் இல்லாம தியானத்துல உட்கார்ந்திருக்கிற ஒரு முனிவரை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ம் சரி. அவர் எந்த அளவுக்கு ஆழமான தியானத்துல இருக்காருன்னா, எலிகள் வந்து அவர் தலைமுடிய கடித்து குதறினத கூட அவர் கொஞ்சமும் உணரல. ஓ, ஆச்சரியமா இருக்கே. ஆமா, அவர் பெரிய ஞானத்தை அடைஞ்சிட்டார், மனச முழுமையா அடக்கிட்டார் அப்படின்னு தானே நம்ம எல்லாரும் நினைப்போம். கண்டிப்பா அப்படித்தான் தோணும். ஆனா தியானம் களைஞ்சு எழுந்ததும் தன் முடி கடிபட்டு இருக்கிறத பார்த்து அவருக்கு கடுமையான கோபம் வருது. இத்தனை வருஷம் கண்களை மூடி உட்கார்ந்திருந்தது எந்த பலனையும் தரலையா? அவர் எங்கே தப்பு செஞ்சார்? இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி. 9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்திய அறிஞர் கமலஷீலா எழுதின புகழ்பெற்ற பௌத்த மூலநூலான தியானத்தின் நிலைகள், அதாவது ஸ்டேஜஸ் ஆஃப் மெடிடேஷன் அப்படிங்கிற புத்தகம் இந்த முனிவரோட கதையத்தான் ஒரு முக்கியமான உதாரணமா நமக்கு காட்டுது. ஆமா, நாம இன்னைக்கு இந்த ஆழமான தேடல்ல அலசு போறதும் அதத்தான். தலாய் லாமாவோட மிக விரிவான விளக்கு உரையோட நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த மூல ஆதாரம் மன அமைதியை தேடி ஓடுற நமக்கு ஒரு பெரிய திறவுகோலா இருக்க போகுது. உண்மைதான். தியானம்னா என்ன, மனதை எப்படி பயிற்றுவிக்கிறது, உண்மையான கருணையை எப்படி வளர்க்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலா தகவல் வெள்ளத்திலையும் மன அழுத்தத்திலையும் சிக்கி இருக்கிற நாம தெளிவான ஞானத்தை எப்படி பெறுவது அப்படிங்கறத இன்னைக்கு நாம விரிவாக அலச போறோம். அந்த முனிவரோட கதை வந்து எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா தியானம் என்றாலே அமைதியான ஒரு இடத்துல கண்களை மூடிக்கிட்டு மனதை எந்த சிந்தனையும் இல்லாம ஒரு வெற்றிடமா வச்சிருக்கிறது அப்படின்னு தான் பலரும் நினைக்கிறாங்க. நாமும் அப்படிதானே முயற்சி பண்றோம். ஆமா, பலரோட புரிதலும் அப்படிதான் இருக்கு. ஆனா எதையோ தேடி கண்களை மூடுறதுக்கு முன்னாடி முதல்ல மனம்னா என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் இந்த நூல் சொல்லுது. எனக்கு என்ன சந்தேகம்னா, மனம் எங்கிருந்து வருது? மூளை செயல்படத் தொடங்கும் போதுதான் மனம் உருவாகிறதா? நாம பொதுவா அப்படித்தான் நினைக்கிறோம். மனத மூளையோட மட்டுமே தொடர்பு படுத்தி பார்க்கறோம். மூளை போன்ற பௌதீக கூறுகள் மனதோட செயல்பாட்டிற்கு, குறிப்பா இந்த உடலோட அது இயங்குவதற்கு அவசியம்தான். ஆனா பௌத்த தத்துவம் முன்வைக்கிற கோணம் ரொம்ப ஆழமானது. ஓ, அப்படியா? ஆமா, மனம் என்பது தொடக்கமற்றது, அதாவது பிகினிங்லெஸ் அப்படின்னு அது விவரிக்குது. மனதோட அடிப்படை தன்மை என்பது வெறும் ரசாயன மாற்றங்கள் கிடையாது, அது தெளிவும் விழிப்புணர்வுன்னு சொல்றாங்க. தெளிவும் விழிப்புணர்வும், இத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. ஒரு கணத்துல நிகழும் விழிப்புணர்வு அதுக்கு முந்தைய கணத்தோட விழிப்புணர்விலிருந்து தான் தொடர்ச்சியா வருது. எந்த ஒன்னும் காரணமில்லாம திடீர்னு உருவாகிட முடியாது இல்லையா? அந்த வகையில இந்த மனதோட தொடர்ச்சிக்கு ஒரு ஆரம்ப புள்ளி இல்லைன்னு சொல்றாங்க. இது கேட்பதற்கு கொஞ்சம் சிக்கலான தத்துவமா தோணினாலும் ஆழமா யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. சரி, இப்படிப்பட்ட தொடக்கமற்ற மனதை பயிற்றுவிப்பதன் இறுதி நோக்கம் என்ன? நல்ல கேள்வி. இந்த நூல் வந்து ஒரு முழுமையான விழிப்புணர்வை, அதாவது புத்தர் நிலையை அடைவது பற்றி பேசுது. ஆனா அந்த நிலையை அடைய ஆணிவேராக இருப்பது எந்தவிதமான தத்துவமோ மந்திரமோ இல்ல, வெறும் கருணைதான்னு குறிப்பிடுதே. இது எப்படி சாத்தியம்? அதுதான் இதோட அழகே. அனைத்து நற்பண்புகளுக்கும் முடிவான ஞானத்தை அடைவதற்கும் அடித்தளமே கருணைதான். நாம எவ்வளவுதான் அறிவு பெற்றிருந்தாலும் சரி, மற்ற உயிர்கள் மீது கருணை இல்லாம உண்மையான விழிப்புணர்வு மனதை நாம உருவாக்கவே முடியாது. புரியுது. ஆனா இங்க நாம நடைமுறையில எதிர்கொள்ற ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கு. நாம நேரடியா போய் எல்லார் மீதும் உடனே கருணை காட்டிட முடியாது. அதுக்கு முன்னாடி சமநிலை அப்படிங்கிற ஒரு மனநிலைய நாம செதுக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த சமநிலை அப்படிங்கறத பத்தி படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்தது. சொல்லுங்க. நாம பொதுவா நம்ம நண்பர்கள், குழந்தைகள், உறவினர்கள் மீது அதிக அன்பு செலுத்துறோம். அவங்க கஷ்டப்பட்டா துடிக்கிறோம். அதை நாம கருணைன்னு தானே நம்புறோம். ஆனா அதற்கும் இந்த நூல் குறிப்பிடுகிற கருணைக்கும் வித்தியாசம் இருக்கா? நிச்சயம் பெரிய வித்தியாசம் இருக்கு. நாம நம்ம நெருக்கமானவர்கள் மீது வைக்கிற அன்பு பல நேரங்களில் நிபந்தனைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் கலந்திருக்கு. ஓ, நிபந்தனைகளா? ஆமா, அவங்க நமக்கு செய்த உதவி அல்லது அவங்க நம்மை சார்ந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பற்றுதல் தான் அந்த அன்பிற்கு காரணம். அது உண்மையான கருணை கிடையாது. முகம் தெரியாத ஒருவரிடமோ அல்லது உங்களுக்கு தீங்கு செய்த ஒருவரிடமோ அந்த அன்பை காட்ட முடியுமான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அது ரொம்ப கஷ்டமாயிருச்சே. எனக்கு தீங்கு செஞ்சவன நான் எப்படி நேசிக்க முடியும்? அதனாலதான் சமநிலை தேவைப்படுதுன்னு சொல்றோம். உறவுகள் எவ்வளவு நிலையற்றவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் சமநிலையின் முதல் படி. இன்னைக்கு உங்களோட மிக நெருங்கிய நண்பரா இருக்கிறவர் நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்தால உங்க எதிரியா மாறலாம். ஆமா, இது நடைமுறையில நிறைய நடக்குது. அதே போல இன்னைக்கு எதிரியா இருக்கிறவர் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில உங்களுக்கு உதவி செஞ்சு நண்பராகலாம். ஒரு குறிப்பிட்ட நபரின் மீதான வெறும் பற்றுதலையோ அல்லது வெறுப்பையோ நாம நிரந்தரம்னு நம்பிடக்கூடாது. சரி, அப்போ உண்மையான சமநிலையை எப்படி அடைவது?
உண்மையான சமநிலையை அடைய நீங்க 3 பேரை மனக்கண்ணில நிறுத்தணும். உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு நபர், உங்கள வெறுக்கிற ஒரு நபர் மற்றும் முகம் கூட தெரியாத ஒரு சாதாரண நபர். ஓ, மூவரையும் சமமாக பார்ப்பது. அதாவது இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் என்னைப் போலவே மகிழ்ச்சியை விரும்புறாங்க, துன்பத்தை வெறுக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒற்றை புள்ளியில அவங்கள இணைத்து பார்ப்பது. அப்படிதானே? மிகச் சரியா பிடிச்சிட்டீங்க. அந்த அடிப்படை உண்மைய நீங்க ஆழமா உணரும்போது உங்க மனதுல பாகுபாடற்ற அன்பு இயற்கையா பிறக்கும். கமலஷீலா இதுக்கு ஒரு அற்புதமான உவமைய சொல்றார். என்ன உவமை அது? வறண்ட பாறையான நிலத்துல நீங்க எவ்ளோதான் உயர்ந்த விதைய தூவினாலும் அது முளைக்காது இல்லையா? ஆமா, முளைக்காது. அதுபோல சமநிலை மூலம் அனைவரையும் சமமா பார்த்து பாகுபாடற்ற அன்பால் ஈரமாக்கப்பட்ட மனது அப்படிங்கிற நிலத்துல தான் உண்மையான கருணைங்கிற விதை மிக வேகமா முளைக்கும். ஆஹா, அன்பால் ஈரமாக்கப்பட்ட மனது. இது ரொம்ப அழகான ஒரு சிந்தனை. சரி, மற்றவர்கள் மீது எனக்கு உண்மையான கருணை பிறக்கணும்னா அவங்க எந்த அளவுக்கு துன்பப்படுறாங்க அப்படிங்கறத நான் முழுமையா உணர்ந்திருக்கணும். கண்டிப்பா. அவங்களோட வலிய புரிஞ்சுக்காம நான் எப்படி கருணை காட்ட முடியும்? அதனாலதான் இந்த நூல் அடுத்ததா துன்பத்தின் 3 முகங்களை மிக விரிவாக அலசுது, இல்லையா? ஆமா. துன்பம்னா என்ன அப்படிங்கறத நம்ம ரொம்ப மேலோட்டமா தான் புரிஞ்சு வச்சிருக்கோம். பௌத்தம் அத 3 ஆழமான அடுக்குகளா பிரிக்குது. முதலாவது அடுக்கு வந்து துன்பத்தின் துன்பம். துன்பத்தின் துன்பமா? ஆமா, இது நமக்கு தெரிஞ்சதுதான். உடல் வலி, நோய், விபத்து, வறுமை போன்ற வெளிப்படையான வலிகள். மனிதர்கள் மட்டும் இல்லாம விலங்குகள் கூட இந்த துன்பத்தை உடனடியா உணர்ந்து அதுல இருந்து விலகி போக முயலும். சரி, இந்த முதல் வகை எனக்கு புரியுது. ஆனா 2வது வகை தான் என்ன ரொம்ப யோசிக்க வச்சது. மாற்றத்தின் துன்பம்னு சொல்றாங்க. நாம அன்றாட வாழ்வில மகிழ்ச்சின்னு நம்பி ஓடிக்கிட்டு இருக்கிற பல விஷயங்கள் உண்மையிலே நிலையற்றவை, அவை துன்பத்தோட மறு உருவந்தான் அப்படின்னு நூல் சொல்லுது. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நாம ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு விலையுயர்ந்த காரோ அல்லது ஸ்மார்ட் போனோ வாங்குறோம். ஆமா. அந்த முதல் வாரம் நாம அடையிற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. ஆனா நாட்கள் செல்ல செல்ல அந்த மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா மங்கிடுது. அதுக்கப்புறம் அதுவே ஒரு பழக்கமாகி அதுல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட அது நமக்கு பெரிய துன்பமா மாறிடுது. இதத்தான் அசுத்தமான மகிழ்ச்சின்னு சொல்றாங்களா? ரொம்ப அருமையான ஒரு நடைமுறை உதாரணம் சொன்னீங்க. உலகியல் ரீதியான எந்த மகிழ்ச்சியும் நிரந்தரமானதல்ல. நாம தேடுற இன்பங்கள் எல்லாமே இறுதியில ஒருவித சலிப்பிலோ அல்லது ஏமாற்றத்திலோ தான் முடியுது. இதுவே மாற்றத்தின் துன்பம். உண்மைதான். ஆனா 3வது வகை துன்பம் ஒன்னு இருக்கே, அதுதான் இருப்பதிலே ரொம்ப நுட்பமானது. இத புரிஞ்சுக்கிறதும் கொஞ்சம் கடினமானது. அதுவே நீக்கமற நிறைந்திருக்கும் துன்பம். நீக்கமற நிறைந்திருக்கும் துன்பம். இது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே. இது என்ன மாதிரியான துன்பம்? இது ஒரு குறிப்பிட்ட வலியோ அல்லது ஏமாற்றமோ கிடையாது. நமது இருப்பே ஒருவித அதிருப்தியில தான் இயங்குது அப்படிங்கறத உணர்வது. அதாவது நமது முந்தைய கர்ம வினைகள் மற்றும் கோபம், பொறாமை, அறியாமை போன்ற குழப்பமான உணர்ச்சிகளால் உருவாகிற அடிப்படையான துன்பம் இது. நாம ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு தருணத்துல கூட இந்த துன்பத்துக்கான அடிப்படை கூறுகள் மனதோட ஆழத்துல உறங்கி கொண்டிருக்கு. ஓ, அப்படிங்களா? ஆமா, நாம பிறவிச் சுழற்சியில மீண்டும் மீண்டும் சிக்கிக் கொண்டிருப்பதன் ஆணிவேரே இந்த அடிப்படை அதிருப்தி தான். சரி, இத கேட்கும்போது எனக்கு ஒரு பெரிய தயக்கம் வருது. எல்லாமே துன்பம். எனது உடல் வலி துன்பம், நான் தேடுற மகிழ்ச்சியும் ஒரு வகையில துன்பம், நான் சந்தோஷமா இருக்கும்போது கூட அடிமனசுல துன்பம் இருக்குன்னு நினைக்கிறது, இது ஒருவித எதிர்மறையான சிந்தனை இல்லையா? அப்படி தோணலாம். இப்படி எல்லாவற்றையும் துன்பமா பார்த்தா நாம வாழ்க்கையில ரொம்ப சோர்வடைந்து முடங்கி விட மாட்டோமா? மேலோட்டமா பார்த்தா கண்டிப்பா அப்படி தோணும். ஆனா இந்த நிறைந்திருக்கும் துன்பத்தை உணர்வது வந்து உங்களை சோர்வடைய செய்வதற்காக இல்ல. இது ஒரு வினையூக்கி, அதாவது ஒரு கேட்டலிஸ்ட். எப்படின்னு கொஞ்சம் விளக்குங்களேன். இத இப்படி பாருங்க. ஒருத்தருக்கு உடம்புல ஒரு தீவிரமான நோய் இருக்கு, ஆனா வலி சுத்தமா தெரியலன்னு வெச்சுப்போம். அவர் மருத்துவரை தேடி போவாரா? கண்டிப்பா மாட்டார். என்றைக்கு தனக்கு நோய் இருக்கு அப்படிங்கறத அவர் முழுமையா உணர்றாரோ அன்றுதான் அதற்கான உண்மையான மருத்துவத்தை தேடுவார். அதுபோல இந்த துன்பத்தின் தன்மையை முழுமையா உணரும்போதுதான் இந்த சுழற்சியிலிருந்து நிரந்தரமா விடுபடணும், உண்மையான விடுதலையை அடையணும் அப்படிங்கிற ஆழமான உந்துதன் நமக்கு வரும். வாவ், புரியுது. நோயை ஒப்புக்கொள்வதுதான் சிகிச்சையோட முதல் படி. ஆக துன்பத்தோட ஆழத்தையும் அதோட வேர்களையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த வேர்களை அறுத்தெறிய நமது மனதை எப்படி பயிற்றுவிப்பது அப்படிங்கிற செயல்முறைக்கு வருவோம். சரி, வருவோம். இந்த நூல் 2 முக்கியமான தியான கருவிகளை பற்றி பேசுது.
ஒன்னு அமைதி நிலை அல்லது ஒருமுகப்படுத்துதல், இன்னொன்னு சிறப்பு பார்வை. ஆமா, தியானம் செய்யறதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய சில முன் தயாரிப்புகளை கமலா ஷீலா சுட்டிக்காட்டுறார். ஒரு அமைதியான இடம், மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாத தூய்மையான ஒழுக்கம், ஆசைகளை குறைத்துக் கொள்வது போன்றவை ரொம்ப அவசியம். அதாவது பிசிக்கல் ப்ரிப்பரேஷன். ஆமா, உதாரணமா அளவுக்கு அதிகமா சாப்பிட்டு விட்டு தியானத்துல உட்கார்ந்தா தூக்கம்தான் வரும். மிதமான உணவு, சரியான வாழ்க்கை முறை ஆகியவை உடலையும் மனதையும் தியானத்துக்கு தயார்படுத்தும். சரி, நான் என் வாழ்க்கையை முறைப்படுத்திட்டேன். ஒரு அமைதியான அறையில உட்கார்ந்து கண்களை மூடி மனதை ஒருமுகப்படுத்தும் அந்த அமைதி நிலை பயிற்சிக்கு வரேன். வெளி உலக சத்தங்கள், சிந்தனைகள் இல்லாம மனதை ஒரு குறிப்பிட்ட பொருளின் மீதோ அல்லது மூச்சின் மீதோ நிறுத்துவதுதான் இதோட நோக்கம் இல்லையா? அதேதான். ஆனா நான் தியானத்துல உட்கார்ந்த அடுத்த நிமிஷம் மூளைக்குள்ள ஒரு இமெயில் அனுப்பாத நினைவுக்கு வரும், அல்லது அப்படியே ஒருவித மயக்கம் வந்து தூக்கம் கண்ணு சொல்லட்டும். இந்த தடைகளை எப்படி சமாளிக்கிறது? இது தியானம் செய்ய முயலும் அனைவருக்கும் வர்ற பொதுவான சவால்தான். இது 2 முக்கிய தடைகளா நூல் பிரிக்குது. ஒன்னு மந்தநிலை, மற்றொன்று சிதறல் அல்லது உற்சாகம். மந்த நிலைனா அந்த தூக்கம் வரதானே? ஆமா, மனம் மந்தமாகவோ சோர்வாகவோ இருக்கும்போது நீங்க அதை சற்று விழிப்படையச் செய்யணும். புத்தரின் பிரகாசமான உருவத்தையோ அல்லது மனித பிறவியின் அருமை போன்ற நேர்மறையான உத்வேகம் தரும் விஷயங்களையோ நினைத்து பார்க்கணும். இது மனதோட இருள விளக்கி வெளிச்சத்தை கொண்டு வரும். அப்படியென்றால் சிதறல். மனம் ஒரு குரங்கு போல கடந்த கால நினைவுகளுக்கும் எதிர்கால திட்டங்களுக்கும் தாவிக்கொண்டே இருக்கே, அதை கட்டுப்படுத்த என்ன செய்யணும்? மனம் அளவுக்கு அதிகமா அலைப்பாயும் போது நிலையாமை மற்றும் நாம சற்று முன் பேசின அந்த துன்பத்தின் தன்மைகளை நினைத்து பார்க்கணும். ஓஹோ, எதுவும் நிரந்தரம் இல்ல, நான் ஏன் வீணா அலைப்பாய வேண்டும் அப்படின்னு நீங்க உணரும்போது அந்த அதீத உற்சாகம் அடங்கி மனம் மீண்டும் ஒருமுகப்படும் புள்ளிக்கு திரும்பும். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? ஒரு இருட்டான அறையில மிக தொலைவில் உள்ள ஒரு அழகிய பொருளை நாம புகைப்படம் எடுக்க விரும்புறோம். கையில கேமரா வச்சுக்கிட்டு நின்றா நம்ம கையோட நடுக்கத்தால புகைப்படம் மங்கலாதான் வரும். கண்டிப்பா. அந்த கேமராவை எந்த நடுக்கமும் இல்லாம ஒரே இடத்துல அசையாம நிறுத்தி வைக்கும் ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்ட் தான் இந்த ஒருமுகப்படுத்துதல். சரி, என் கை நடுங்குவதை நான் நிறுத்திட்டேன். ஆனா அந்த ட்ரைபாட் மட்டும் இருந்தா எனக்கு புகைப்படம் கிடைச்சிடுமா? கிடைக்காதே. நீரே, நான் எந்த பொருளை படம் பிடிக்க போறேனோ அதை தெளிவா ஜூம் செஞ்சு அதோட மீது லென்ஸை குவிய வச்சு ஆராயணும் இல்லையா? அதுதான் அந்த ஸ்பெஷல் இன்சைட் அல்லது சிறப்பு பார்வை. மிக சரியான ஒப்பீடு சொன்னீங்க. இந்த இடத்துல தான் நிகழ்ச்சியோட தொடக்கத்துல நாம பார்த்த அந்த உத்ரக் முனிவரோட கதை மீண்டும் வருது. அந்த முனிவர் தியானத்துல செஞ்ச தவறு என்ன தெரியுமா? என்ன தவறு? அவர் ஒரு மிகச்சிறந்த ட்ரைபாட் அமைச்சிட்டார். அவர் மனம் சற்றும் அசையல. ஆனா அவர் கேமராவோட லென்ஸை திறந்து எதையும் பகுப்பாய்வு செய்யல. அவர் ஒருமுகப்படுத்துதலால் தனது உணர்ச்சிகளை வெறும் அடக்கி மட்டுமே வச்சிருந்தார். ஓஹோ, ஒரு பாறையை வச்சு புல்ல அழுத்தி வைப்பது போல. பாறையை எடுத்ததும் புல் மீண்டும் முளைத்துவிடும். அதேதான். சிறப்பு பார்வையால், அதாவது விஸ்டம் மூலமா அந்த உணர்ச்சிகளின் வேர்கள் என்ன அப்படிங்கறத அவர் ஆராய்ந்து அவற்றை வேர் அறுக்கல. அதனாலதான் எலிக்கடுத்த கோபம் அவருக்கு அப்படியே இருந்தது. எனவே பகுப்பாய்வு இல்லாத வெறும் அமைதி நிலை நிரந்தர விடுதலைய தராது. இப்போ விஷயம் மிக தெளிவா புரியுது. மனதை அமைதிப்படுத்துவது மட்டும் தியானம் கிடையாது. அந்த அமைதியான மனதை கொண்டு விஷயங்களின் உண்மையான தன்மையை நாம பகுப்பாய்வு செய்யணும். சரியா சொன்னீங்க. சரி, அப்படி நான் லென்ஸை குவிய வச்சு ஆராயும்போது எனக்குள் என்ன உண்மை பிடிபடும்? அனைத்தின் உண்மையான தன்மையான வெற்றிடம் என்ற ஆழமான தத்துவத்தை நாம் அடையறோம்னு நூல் சொல்லுது. இங்கே எனக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கு. சொல்லுங்க. வெற்றிடம்னா எல்லாமே பூஜ்யம், பிரபஞ்சத்துல எதுவுமே இல்லைன்னு அர்த்தமா? நான் ஒரு மாயையா? இது கொஞ்சம் பயமுறுத்துதே. இந்த இடத்துல பலரும் சறுக்கிடுவாங்க. வெற்றிடம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லைங்கிற சூனியவாதம் கிடையாது. எந்த ஒரு பொருளுக்கும் நபருக்கும் தனக்கான சுயமான தனித்த நிரந்தரமான அடையாளம் இல்லவே இதோட ஆழமான பொருள். அப்படின்னா எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இயங்குது. உங்களை சுற்றி உள்ள ஒரு மரத்தை எடுத்துக்கோங்க. மரம்னு அதுக்கு ஒரு தனித்த நிரந்தரமான சுயம் இருக்கா? இல்ல, பல விஷயங்கள் சேர்ந்ததுதான் மரம். ஆமா, ஒரு விதை, மண், தண்ணீர், சூரிய ஒளி, காற்று என பல காரணிகள் ஒன்னா சேரும்போது அது மரமா நமக்கு தெரியுது. இதுல தண்ணீரை மட்டும் தனியா எடுத்தா அது மரம் அல்ல. உங்க உடலையே எடுத்துக்கோங்க. பல்லாயிரக்கணக்கான செல்கள், நாம உண்ட உணவு, தண்ணீர், சுவாசிக்கிற காற்று, இதெல்லாம் சேர்ந்த ஒரு தொகுப்பு தான் நீங்க. நான் அப்படிங்கிற ஒரு தனித்த மாறாத சுயம் உள்ள எங்கும் கிடையாது. வாவ்! அதாவது நாம பிரபஞ்சத்தோட எந்த அளவுக்கு பிணைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கறது உணர்வது தான் இந்த வெற்றிடம்.
இதை புரிஞ்சிக்கிறது தான் உண்மையான ஞானம். கமலஷீலா இதுக்கும் ஒரு அருமையான ஓமை கொடுத்திருக்காரு இல்லையா? ஆமா, ரொம்ப அற்புதமான ஓமை அது. பண்டைய காலத்துல விறகுகளை ஒன்றோடொன்று உரசி கடைந்து நெருப்பை உருவாக்குவாங்க. அப்படி உரசும்போது அதிலிருந்து தோன்றும் நெருப்பு அந்த விறகுகளையே எரித்து சாம்பலாக்கிவிடும். அதுபோல உண்மையை ஆராயும் ஞானம் நம்முள் உருவாகும்போது அது நம்மில் உள்ள தவறான மாயைகளையும் நான் எனது அப்படிங்கிற அகங்கார எண்ணங்களையும் முழுமையா சுட்டு பொசுக்குங்கிறது. அற்புதம். ஆனா இங்க தான் பௌத்தம் ஒரு மிக முக்கியமான சமநிலையை தருது. ஒரு பறவைக்கே எப்படி 2 சிறகுகள் தேவையோ அதுபோல ஞானம் மட்டும் போதாது. அதோட ஈகை, பொறுமை, அளவற்ற கருணை போன்ற வழிமுறைகளும் இணையா பயணிக்கணும். சரி, இதோட உண்மையான அர்த்தம் என்ன? ஒரு பக்கம் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கு, எதற்கும் நிரந்தரத்தன்மை இல்லை அப்படின்னு என் அறிவால நான் உணர்ந்து விடுறேன். அப்படி உணர்ந்து விட்டால் இந்த உலகத்தின் மீதும் மனிதர்கள் மீதும் எனக்கு எந்த ஒட்டுதலும் இல்லாம போய்விடாதா? இது ரொம்ப நியாயமான கேள்வி. எல்லாமே ஒரு மாயையான சேர்க்கைனா அப்புறம் எதற்காக மற்றவங்க கஷ்டப்படும்போது நான் ஓடி போய் உதவணும்? நான் எனக்கான அமைதியை மட்டும் தேடிக்கிட்டு அமைதியா ஒரு மலை உச்சியில உட்கார்ந்துடலாமே. இது மிக ஆழமான தர்க்க ரீதியான ஒரு கேள்வி. இதுக்கு விடை சொல்ல வித்தை காட்டும் ஒரு வித்தைக்காரனோட ஓமைய பாப்போம். சரி. ஒரு வித்தைக்காரன் ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குறான். ஒரு குச்சிய கயிறா மாத்துறான்னு வச்சுப்போம். தான் உருவாக்கிய அந்த வித்தை ஒரு வெறும் மாயை என்பது அவனுக்கு தெளிவா தெரியும். அதனால அந்த மாயை கயிற்றின் மீது அவனுக்கு எந்த பற்றுதலோ எதிர்பார்ப்போ இல்ல. ஆமா, அவனுக்கு தெரியும் அது பொய்ன்னு. ஆனா தன்னை பார்க்க வந்த பார்வையாளர்கள் அந்த வித்தைய பார்த்து வியக்கணும், அவங்க மகிழணும் அப்படிங்கிறதுக்காக அவன் அந்த வித்தைய மிகச் சிறப்பா செய்றான். அதுபோலவே போதிசத்வர்கள் இந்த உலகத்தையும் அதிலுள்ள அனைத்தையும் ஒரு மாயை, எந்த பொருளுக்கும் சுய அடையாளம் இல்ல அப்படின்னு முழுமையா அறிஞ்சிருக்காங்க. ஓஹோ. ஆனா அதற்காக அவங்க உலகத்திலிருந்து தப்பிச்சு சென்று தங்களுக்கான விடுதலைய மட்டும் தேடி ஓடுவதில்ல. இந்த உண்மைய அறியாம துன்பத்துல உழடும் மற்ற உயிர்களின் மேலுள்ள பெருங்கருணையால் தொடர்ந்து அவங்களுக்கு உதவிக் கொண்டே இருப்பாங்க. பற்றுதல் இல்லாத ஆனால் அளவற்ற கருணை நிறைந்த இந்த நிலைதான் ஞானமும் வழிமுறையும் இணைந்த முழுமையான நிலை. இதுதான் தியானத்தோட உச்சக்கட்டம். இவ்வளவு அற்புதமான சிந்தனை இது. ஞானம் நம்மை பற்றுதலிலிருந்து எதிர்பார்ப்புகளிலிருந்து விடுவிக்குது. ஆனா அதே சமயம் கருணை நம்மை மற்றவர்களோடு அன்பால் இணைக்குது. இரண்டும் சேரும்போதுதான் நம்ம வாழ்க்கை முழுமையடையுது. நாம இன்று பேசின இந்த விஷயங்களை ஒரு முறை பின்னோக்கி பார்த்தா முதல்ல நாம யார் மீதும் வெறுப்பற்ற சமநிலையை வளர்த்தோம். ஆமா. பின்னர் அன்பால் மனதை ஈரமாக்கி கருணையை விதைத்தோம். நமது துன்பங்களின் ஆழத்தை, குறிப்பா அந்த நீக்கமற நிறைந்திருக்கும் துன்பத்தை உணர்ந்து அதிலிருந்து விடுபட ஒரு ஒருமுகப்படுத்துதல் அப்படிங்கிற ட்ரைபாட அமைத்து சிறப்பு பார்வைங்கிற லென்ஸ் மூலம் வெற்றிடம் அப்படிங்கிற உண்மையை பகுப்பாய்வு செய்தோம். இறுதியா ஞானமும் கருணையும் ஒரு பறவையின் 2 சிறகுகளாக எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். மிகச்சரியான சுருக்கம். கமலஷீலாவோட இந்த தியானத்தின் நிலைகள் வெறும் தத்துவ புத்தகம் கிடையாது. அது நம் மனதை நாமே செதுக்கிக் கொள்ள உதவும் ஒரு ஒளிக்கருவி. நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆழமான தேடல் உங்க அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படும்னு சற்றே சிந்திட்டு பாருங்க. தியானம் என்பது ஏதோ துறவிகளுக்கானதுன்னு ஒதுக்க வேண்டாம். தினமும் சற்று நேரம் உங்க மனதோட ஓட்டத்தை கவனிங்க. மற்றவர்களின் மீது, உங்களுக்கு பிடிக்காதவங்க மீது கூட எதிர்பார்ப்பற்ற ஒரு சிறிய கருணையை காட்டுங்க. அதுவே உங்களை மிகப்பெரிய மனாமிதிக்கு அழைச்சு செல்லும். நீங்கள் விடை பெறும் முன் இன்று உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. இந்த உலகம் என்பது நம் மனதின் பிரதிபலிப்பு. எல்லாமே ஒன்றையொன்று சார்ந்திருக்கிறது அப்படின்னா உங்க வாழ்க்கையில எந்த பொய்யான மாயைகளை நீங்க இன்னும் நிரந்தரம்னு இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க மனதோட கேமராவை சற்றே திருப்பி உங்களை நோக்கியே குவிய வச்சா அந்த மாயையின் பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த சுவாரஸ்யமான உண்மை என்னவாக இருக்கும்? சற்றே சிந்தியுங்க. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்ற நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்தளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.